வணக்கம் நண்பர்களே. அத்திப்பழம் ஆங்கிலத்தில பிக் ஃப்ரூட்ன்னு சொல்லுவாங்க. அத்திப்பழத்தில பார்த்தீங்கன்னா, நாட்டு அத்தி, சீம அத்தி என 2 வகையான அத்திப்பழங்கள் இருக்கு. லேசான இனிப்பு, துவர்ப்பு கலந்த சுவையில இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பாபிலோனிய மக்கள் காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த பழம் மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிட்டதா வரலாற்று பதிவுகள் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அண்ணல் காந்தியடிகள் தினந்தோறும் தவறாமல் சாப்பிட்ட பழம் இந்த அத்திப்பழம். பல நூல்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த அத்திப்பழத்தில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், டால்மியா, ரிபோல்பியன், விட்டமின் சி மற்றும் அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்த ஒரு பழம். இந்த அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழங்கள் நம்மிடம் அதிகம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட, காய்ந்த அத்திப்பழம் கடைகளில் அதிகமாகவே கிடைக்கிறது. தினமும் அத்திப்பழங்கள் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. அனிமியாவை குணமாக்கும். அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனையாக ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் போதுமான அளவு இரும்புச்சத்து இல்லாமல் இருப்பது தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திப்பழம். 100 கிராம் காய்ந்த அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா 0.8 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு. இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தினை அளவை அதிகரித்து உடலில் புதிய சிவப்பணு எண்ணிக்கையை உற்பத்தி செய்து உடலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. இதன் மூலம் அனிமியா எளிதில் குணமாக்கக்கூடியது இந்த அத்திப்பழம். இரத்த சோகை பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க தினமும் 4 5 அத்திப்பழங்கள் முந்தைய நாள் இரவே நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீருடன் பழங்களை சாப்பிட்டு வர அனிமியா விரைவில் குணமாகும். 2. எலும்புகளை வலுவாக்கும். எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த அத்திப்பழம். 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா 35 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது. ஸோ மூட்டு வலி, முதுகு வலி போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த பழத்தினை சாப்பிட்டு வர எலும்புகள் வலுவாகும். மற்றும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, வைட்டமின் கே சொல்லக்கூடிய எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கும். இதன் மூலமாக ஸ்டியோபொரோசிஸ் போன்ற பிரச்சனையை வராமல் பாதுகாக்கக்கூடியது அத்திப்பழம். 3. மலச்சிக்கலை குணமாக்கும். நீண்ட நாட்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த அத்திப்பழம். அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா சாலிஃபுல் ஃபைபர்னு சொல்லக்கூடிய கரைக்கக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. இது குடலின் உட்பகுதியில் ஒரு வளவளப்பு தன்மையை ஏற்படுத்தி குடல் இயக்கத்தை சீராக்க இயங்கவும் மலம் எளிதாக வெளியேறவும் உதவி செய்யும். இதன் மூலமாக மலச்சிக்கல் எளிதில் குணமாகும். இது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை காரணமாக உண்டாகக்கூடிய ஆசனவாய் வெடிப்பு, பைல்ஸ் போன்ற பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடியது இந்த அத்திப்பழம். 4. இருதயத்தை பலப்படுத்தும். பொதுவாகவே இருதயம் பலமாக இருக்க அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறைந்த பழம் இந்த அத்திப்பழம். ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வகையான நார்ப்பொருளும் அதிக அளவில் இருக்கு. இது இருதயத்தை பலப்படுத்துவதோடு இருதய இரத்த குழாய்களில் படியக்கூடிய கெட்ட கொழுப்பினை கரைக்கும். இதன் மூலமாக இருதய அடைப்பு போன்ற பிரச்சனை வராமலும் தடுக்கக்கூடியது அத்திப்பழம். 5. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். அத்திப்பழத்தில் இனிப்பு சுவை உண்டு என்கிறதுனால அத்திப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் பழமாக சாப்பிடக்கூடாது. அத்தி காயை தான் சாப்பிட்டு வரணும். சர்க்கரை நோயாளிகள் அத்தி காயை பொரியலாக செய்து சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை நிலவுவதை கட்டுப்படுத்தும். ஸோ சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க கூட இந்த அத்தி காயை சாப்பிட்டு வரலாம். 6. இரத்த அழுத்தத்தை குறைக்கும். அத்தி பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்குது. 100 கிராம் அத்தி பழத்தில் பார்த்தீங்கன்னா 132 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து இருக்குது. இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸாக வைப்பதோடு இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் குறைக்கும். இதன் மூலமாக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும் இந்த பழம். ஸோ அதிக இரத்த அழுத்தத்தால் பிரச்சனையால் இருக்கிறவங்க 2 3 காய்ந்த அத்திப்பழங்களை முந்தைய நாள் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த அத்திப்பழத்தை நீரையும் சாப்பிட்டு வர அன்றைய நாள் முழுவதும் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். 7. செரிமானத்தை எளிதாக்கும். செரிமானமாவதற்கு கடினமாக இருக்கக்கூடிய உணவை கூட எளிதில் ஜீரணமாகக்கூடிய தன்மை இந்த அத்திப்பழத்திற்கு உண்டு. எந்த ஒரு உணவையும் சாப்பிட்ட பிறகு
அத்திப்பழத்தை சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய பிசின் எனும் அரிய வகை என்சைம்ஸ் சாப்பிட்ட உணவை எளிதில் ஜீரணமாக உதவி செய்யும். செரிமானத்தில் சிரமம் ஏற்பட்டு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருப்பது, இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க உணவு சாப்பிட்ட பின் ஒரு அத்தி பழத்தை சாப்பிட்டு வர செரிமானம் எளிதாக நடைபெறும். 8. பற்களை பலமாக்கும். பற்களை பலவீனப்படுத்தக்கூடிய பற்சொத்தை வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த அத்திப்பழத்திற்கு உண்டு. அதன் ஆன்டிபாக்டீரியல் பண்பு பார்த்தீங்கன்னா பற்களில் உண்டாகக்கூடிய கிருமிகளை அழித்து பற்சொத்தை வராமல் தடுக்கும். மேலும் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்த அத்திப்பழம் என்கிறதுனால பற்களை பலமாக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த அத்திப்பழம் 9. உடல் பலவீனத்தை போக்கும். எப்போது அதிக சோர்வு, அசதி, எந்த வேலையும் செய்ய மனமில்லை போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க நீண்ட நாட்கள் நோயினால் உடல் மெலிந்து உடல் பலவீனமாக இருப்பவர்களுக்கு மிகவும் நல்லது. அத்திப்பழம் இரவு உணவுக்கு பிறகு 3 காய்ந்த அத்திப்பழங்களுடன் 1 கிளாஸ் பால் சேர்த்து 40 நாட்கள் குடித்து வர உடல் பலம் பெறும். மேலும் உடலை எப்பொழுது சிறப்பாக இருக்கும் ரொம்பவே உதவக்கூடிய அத்திப்பழம். 10. குழந்தையின்மை பிரச்சனையால் அவதிப்படுறவங்க ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய பாலியல் சார்ந்த பிரச்சனைகளையும் எளிதில் குணமாக்கக்கூடியது இந்த அத்திப்பழம். அத்திப்பழத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டு வர ஏற்ற மாதவிடாய் சீர்படுவதோடு கர்ப்பப்பை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கக்கூடியது இந்த அத்திப்பழம். குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த அத்திப்பழம். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, வைட்டமின் பி6 போன்ற பொட்டாசியம், காப்பர், மெக்னீசியம் மற்றும் அதிகப்படியான அனிமியா ஆசிட் பார்த்தீங்கன்னா புதிய விந்தணு உற்பத்திக்கு உதவி செய்யும். இதன் மூலமாக குழந்தையின்மை பிரச்சனையும் எளிதில் நமக்கு குணமாக்கக்கூடியது அத்திப்பழம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சிக்க நம்ம இயற்கை உயிர் மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.